வணக்கம் மக்களே. இன்னைக்கு கரூரில் நடந்த விஷயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துயரம். டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் பலியாயிருக்காங்க, 6 குழந்தைகள் உட்பட. இது தமிழ்நாட்டை மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு தெரியும், அதே அளவுக்கு மக்கள் அவரை பார்க்கறதுக்கு கூடுறாங்கங்கிறதும் தெரியும். ஏன் திருச்சியில் ஃபர்ஸ்ட் நாள் போட்ட அவருடைய பிரச்சாரத்திலேயே அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. அவர் காலையில் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புனவர் சாயந்தரம் தான் ஸ்பாட்டுக்கே போனார். அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு மக்கள் அவரை பார்க்கறதுக்கு கூடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு குறுகலான பகுதியை கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அதாவது அவங்க இப்போதான் அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு திட்டமிடலோ எதுவுமே அவங்களுக்கும் தெரியல. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த திட்டமிடலை சும்மா வழிமுறைகளை மட்டும் அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது. அவங்களுக்கே திட்டமிடல் தெரியல, அவங்க எப்படி பண்றதுன்னு தெரியாம தான் திணறாங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப தெரியும் போது நீங்க காவல்துறையை வச்சு அந்த திட்டமிடலை பண்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? இதுவே அவங்க கேட்ட இடம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்னு ஒரு பகுதி கேட்டிருக்காங்க, 2-3 பகுதி கேட்டிருக்காங்க. அதுல லைட் ஹவுஸுங்கிற பகுதியில 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 60,000 மக்கள் நிற்கிறாங்க. அதே நாங்க எதிர்பார்க்கறது 10,000 பேர் தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க 10,000 பேர் நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா குறைந்தது ஒரு 20,000-30,000 பேர் நிக்கிற அளவுக்காவது இடம் ஒதுக்கி இருக்கணும். ஆனா இவங்க ஒதுக்குன இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான பகுதி. அதாவது ரோடு, அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா 2 சைடு நல்லா அடைஞ்சிருக்கு, சைடு ஃபுல்லா கடைய. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடனாலும் கூட வழி இல்லாத அளவுக்கு அடைச்ச மாதிரி ஒரு இடத்த தான் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு அரசாங்கத்து மேல. காவல்துறை சரியான திட்டமிடலோட, அவங்களுக்கு திட்டமிடல் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது நீங்களாவது சரியான திட்டமிடல் பண்ணி இந்த இடத்துல போடுங்க, இந்த இடத்துல போட்டா இப்படி வரும் அட்வைஸ் பண்றது தப்பே இல்லைங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தப்பே இல்லை. அவங்களும் ஒரு சில திட்டமிடல்கள்லாம் பண்றாங்க. அந்த அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும் போது நீங்க சொல்லி கொடுத்து அவங்கள இந்த மக்கள் கூடுறாங்க, இத்தனை பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் வேணும், எப்படி அந்த இடத்துல அவங்கள வழி நடத்தணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா இன்னும் அவங்க ஒரு ஆர்கனைஸா இன்னும் ஒன்றிணையவே இல்லை, இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. அது சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுடைய காவல்துறைக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்கோ நடத்தி பழக்கமே இல்லை. ஒரு அரசியல் கட்சின்னா அவங்களுக்கு தெரியும், சரி இந்த இடத்துல 2,000 பேர் கூடலாம், 3,000 பேர் கூடலாம், அந்த அளவுக்கான கூட்டங்கள் தான் அங்க வரும். மீறி போனா ஒரு 2,000 பேர் எதிர்பார்த்த இடத்துல 4,000 பேர் வருவான், 5,000 பேர் வருவான், அவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்த கூட்டங்கள் கிடையாது. இவங்க எதிர்பார்க்கறதே ஒரு 5,000 பேர் 6,000 பேர் எதிர்பார்த்தா அந்த இடத்துல 20,000 பேர் 30,000 பேர் மக்கள் கூடுறான். விஜயை பார்க்கறதுக்கோ இல்ல விஜயோட கட்சி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள் எல்லாரும் கூடுறாங்க. சும்மா வழிமுறைகள் மட்டும் கொடுக்குறோம், குழந்தைகள் வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு. அது எதுக்குங்க பொருந்தும்? எப்படிங்க கேட்பான்? எப்படி கேட்பான்? மக்கள் எப்படி கேட்பான் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அறிவிப்பு கொடுத்தா மக்கள் கேட்டுருவானா? எப்படி கேட்பான்? அப்போ கண்டிப்பா வராங்கிறது நமக்கு தெரியுது அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான வழிமுறைகள் யாரு வகுத்திருக்கணும்? அரசாங்கம் தான் வகுத்திருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய்ங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் காரணம் கிடையாதுங்க, அரசாங்கம் தான் காரணம். 10,000 பேர் வருவாங்க, எனக்கு இந்த ஸ்பாட் கொடுங்கன்னு சொன்னது அவங்க. நீங்க கொடுத்த ஸ்பாட் தவறான ஸ்பாட். 10,000 பேர் கூடுறதுக்கான இடமா அது? அந்த இடத்துல 10,000 பேர் கூட முடியுமா? சரி, ஓகே, 10,000 பேர் கூடுறாங்க, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே காவல்துறை இருக்கு. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் காவல்துறை அந்த இடத்துல வச்சிருக்கீங்க. அந்த கூட்டத்தை ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்ப மக்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க.
அதாவது ஒரு அரசியல் கட்சி அவங்களே தெரியாம இருக்கிறவங்க கூட தெளிவான முடிவோட ஒரு இடத்த அளந்து, இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி கொடுத்து பார்த்ததே இல்லை. ஒரு ஒரு இடத்துல இந்த ஸ்பாட்டை அளந்து, இன்ஜினியரை வச்சு அளந்து, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இங்க இத்தனாயிரம் பேர் நிக்கலாம், இத்தனாயிரம் பேர்த்துக்கு பர்மிஷன் எங்களுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இந்த இடத்த கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனா அவங்க சொன்னது கம்மி, 10,000 பேருங்கிறது கம்மி. எப்படியும் தெரியும், போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும், உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் வரார் அப்படிங்கும் போது 10,000 பேர் அந்த இடத்துல கூட மாட்டான், 20,000 பேர் கூடுவான், அவங்க 10,000 பேர் எதிர்பார்க்கறாங்க, 20,000 பேர் கூடுவான் அப்படிங்கிறது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் எதுக்கு இந்த குறுகலான பகுதியில பர்மிஷன் கொடுக்கணும்? இதுல நிறைய சந்தேகங்கள் எழுகுது. அதாவது என்னுடைய முதல் சந்தேகம், அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி போய் இறந்தவங்களை எல்லாம் பார்க்கறாரு, எல்லாம் ஓகே. அது ஒரு அரசுடைய கடமை. ஒரு அமைச்சர் மக்களுக்கு ஒரு துயரம் ஏற்படும் போது மக்களின் தோளோடு தோள் கொடுக்க வேண்டும், அது உண்மைதான், அவர் செஞ்சது சரிதான். அந்த இடத்துல அழுகும்போது ஒரு வாசித்து சொல்றாரு, படிச்சு சொன்னமே, கட்டுப்பாடு விதிச்சுமே, கேட்டீங்களா? அப்போ உங்களோட எண்ணம் எங்க இருக்கு? இதுலயே எனக்கு சந்தேகம் வருதுங்க. உங்களுடைய எண்ணம் இது. அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நாங்க சொன்னோம், அவங்க கேட்கல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. அதே மாதிரி அவங்களும் சொல்றாங்களே, நாங்க சொன்னோம் இந்த இடத்த கொடுங்க, இத்தனை பேர் கூட்டம் வருவான் அப்படின்னு நாங்க சொன்னோம், நீங்க தான் இந்த இடத்த கொடுத்தீங்கன்னு அவங்க சொல்றாங்களே. அதாவது அரசாங்கம் பண்ண சிறிய தவறுலாம் சொல்லக்கூடாதுங்க, மிகப்பெரிய தவறால இன்னைக்கு 36 உயிர் போயிருக்கு. குழந்தைகள் 6 பேர் இறந்திருக்காங்க. அவங்களோட உயிருக்கு இன்னைக்கு யாருங்க 10 லட்சம் ரூபா கொடுத்தா போதுமா? அடிப்பட்டவனுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா போதுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 10 லட்சம் ரூபாயை வச்சு, அதாவது ஒருத்தன் உயிரோடு இருந்தா அவன் 10 லட்சம், வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கும், சரிங்களா? அவனால 10 லட்சமும் சம்பாதிக்க முடியும், எத்தனையோ கோடி சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு அவன் கடனா இருந்திருப்பான், நீங்க கொடுக்குற 10 லட்சம் அவன் கடனுக்கே சரியா போயிடும். அதுவே அவன் உயிரோடு இருந்திருந்தானா அந்த 10 லட்சம் கடனையும் அடைச்சு பிளஸ் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் சந்தோஷமா இருந்திருப்பான்ல. போச்சா? இறந்து போனவனோட வீட்டுல அவன் மனைவி குழந்தைகளை நினைச்சு பாருங்க, பெண்களோட அவங்க வீட்டுக்காரரோடையும் குழந்தைகளோட நிலைமையை நினைச்சு பாருங்க, குழந்தைகளை இழந்த தந்தையோடைய அம்மாவோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அரசாங்கம் தாங்க காரணம். சும்மா இன்னைக்கு கமிட்டி போடுறான், அதை போடுறான், இதை போடுறான், எல்லாம் ஸ்பாட்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க சொன்னது 10,000 பேர் கூடுவாங்கன்னு. 10,000 பேர் கூடுவாங்கன்னா கண்டிப்பா விஜயை பார்க்கறதுக்காக 10,000 இருந்து பிளஸ் இன்னொரு 10,000 சேர்த்திக்கணும், 20,000 பேர் கூடுவான். 20,000 பேர் கூடுறான்னா 40,000 பேர் கூடுற இடத்த கொடுத்தாகணும். அப்பதான் கட்சிக்காரனும் அவனுக்கும் தெரியும், ஓ அப்ப இந்த மாதிரி நம்ம நாளைக்கு கூட்டம் போட்டோம்னா 10,000 பேர் கூடுவானா, 40,000 பேர் கூடுற இடத்துல நம்ம மீட்டிங் போடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புதுசு, இப்பதான் வராங்க, அவங்க தயங்குறாங்க, ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு தயங்குறாங்க, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்களும் இந்த மாதிரி பொலிட்டிக்கலா இறங்கி பண்ணதில்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க, நல்ல கருத்துக்கள் பேசணும்னு வராங்க. விஜய் என்ன பேசணும்னு பாக்குறதுக்காகவே இந்த மக்களே கூடுறாங்க. அவங்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கிறீங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது, கரண்ட் போச்சுங்க, கரண்ட் போட்டோன்னு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்டு கேட்கலன்னு சொல்லி வண்டியை நோக்கி முன்னேறினாங்க, அதுலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு இல்லைங்களா? எப்படி இந்த மாதிரி ஒரு அஜாக்கிரதையான ஒரு நிலையை அரசாங்கம் கையாளுது, போலீஸார் கையாளுறாங்கன்னு தெரியல. ஒரு 1000 பேர் கூட்டினாலே அந்த இடத்துல ரவுண்டு கட்டி நின்று போலீஸ் லத்தியோன்னு நிக்கிறீங்க. 20,000 பேர் கூடி இருக்கான், கூட்டின இடத்துல போலீஸ்காரங்க எங்க போனீங்க? கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாம எங்க போனீங்க? அப்ப இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கணும்னு சொல்லியே நீங்க முடிவு பண்ணீங்களா? அதாவது மக்களுக்கு எது வேணும் எது வேண்டாம்னு முடிவு பண்ண வேண்டிய கடமை நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறது இப்ப சந்தேகம் இருக்குது. எல்லாம் எடுத்தோடனே விஜய் மேல குறை சொல்லிடுறோம், அரசாங்கத்து மேல குறை சொல்லிடுறோம், நம்ம மேலையும் தப்பு இருக்குங்க. விஜய பாக்குறதுக்கு இத்தனை கூட்டம் கூடி இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அடுத்த செகண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், 10 அடி பின்னாடி தள்ளி போயிருக்கணும். முன்னாடி போனது மக்களுடைய தவறு. சரி, தவறு நடந்து விட்டது, 2 பேர் சைடும் தவறு நடந்து விட்டது, 2 பேர்த்து மேலேயும் தவறு தான். அப்படிங்கும்போது இத்தனை உயிர் போயிருக்கு, அந்த உயிர்களுக்கு
யார் பதில் சொல்ல போறா? என்ன பதில் சொல்ல போறாங்க? எப்படி சொல்ல போறாங்க? திரும்ப திரும்ப நம்ம இதை பேசி இனி இதை இப்போ மீடியாக்காரங்களுக்கு ஒரு நியூஸ் ஆயிருச்சு, விஜய் கைது செய்யப்படுவாரா, விஜயால் உயிர் போய்விட்டது, விஜய் தான் காரணமானு ஒரு சைடு அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும், இந்த சைடு விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். யாரு மேலையும் தப்பு சொல்றதுக்கான நேரம் இது இல்லைங்க. உயிர் போயிருச்சு. இதுக்கு காரணம் ஆளக்கூடிய அரசு தான். அதனால இதுக்கான தகுந்த நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். இவங்க நீ அரசு எல்லாம் பண்ணிட்டாங்கங்க, நீ அரசியல் தாங்க பண்ணுவாங்க, கண்டிப்பா அரசியல் தான் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லட்டுங்களா, அவங்க அனுப்பக்கூடிய எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் விஜய் மேல தவறுங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதாவது பப்ளிக், அங்க இருக்கிற பப்ளிக் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அதுலயே நல்லா தெரியுது. அதாவது கரெக்டா கரண்ட் கட் ஆகுது, கரண்ட் கட் ஆனோன்னு மக்கள் விஜயை நோக்கி முன்னேறாங்க. அப்பதான் இந்த கூட்ட நெரிசல் நடக்குது, சிக்கிக்கிறாங்க. சரி, ஓகே, அது நியாயமான விஷயம் தாங்க. கரண்ட் கட் பண்றது தப்பு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் ஒரு சில தவறுகள் பண்றாங்க. இந்த கரண்ட் மரத்துல ஏறுறது, இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க. அதுவும் ஒரு ஜாக்கிரதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. கரண்ட் கட் பண்ணது அதை கூட ஏத்துக்கலாம். இந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கு, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு, அந்த கூட்டத்தை அதாவது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம், பார்க்கவே இல்லைங்க. அதே மாதிரி இவங்க மேல மிகப்பெரிய தவறு, 8 மணிக்கு நமக்கு ஒரு ஸ்பாட்ல 8 மணிக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சது 8:40க்குள்ளேயாவது அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயிடணும். போயிருந்தால், அந்த மாதிரி போயிருந்தால் கூட்டம் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. கொடுத்த டைமை விட அவங்க பல மணி நேரம் கழிச்சுதான் அந்த இடத்துக்கே போயிருக்காங்க. அந்த போனதை பார்த்துக்கும் போது மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கோ, விஜய் வராரு விஜய் வராரு விஜய் வராருன்னு சொல்லி அருகில் இருந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கூடி இருக்காங்க. சிலர்லாம் அதுல வேடிக்கை பார்க்க வந்தவங்க. ஒருத்தர் அவரோட ஒய்ஃபோட ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போகும்போது சொல்றாரு எந்திரி எந்திரின்னு. அதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இதா இருக்கும். ஒரு அம்மா தன் மகன் இறந்த மகன் இதயத்தின் மேல் படுத்து அழுகுறாங்க, கதறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வேதனையா இருக்கு. வேடிக்கை பார்க்க வந்தவங்க, சும்மா சரி விஜய பார்க்கலான்னு வந்தவங்க, பிரச்சாரத்துல விஜய என்ன சொல்ல போறாருன்னு கேட்க வந்த அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், 40 பேர்த்தோட உயிர் இன்னைக்கு ஊசலாடிட்டு இருக்கு, போயிருச்சு. பல பேர்த்தோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும், சரியான தெளிவான திட்டமிடல் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல் கட்சி பர்மிஷன் கேட்கறாங்கன்னா அந்த அரசியல் கட்சி கேட்கக்கூடிய காரணம், அதாவது நம்ம மட்டும் அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாதுங்க. அதே ஸ்பாட்ல, அதாவது அவங்க கேட்ட அந்த லைட் ஹவுஸ் பகுதியில போன வாரம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்க. அவருக்கு அந்த ஸ்பாட்டை ஒதுக்குனீங்க, ஏன் இவருக்கு ஒதுக்கல? ஒதுக்கி இருந்தா இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா? இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டிருக்குமா? தமிழகத்துக்கே இன்னைக்கு துயரங்க, தமிழகத்துக்கே இன்னைக்கு துயரம். குழந்தைகள் 6 பேர் இறந்திருக்காங்க. வருங்கால இளைஞர்களுங்க, நம்மளுடைய வருங்கால சந்ததிகள், தமிழகத்தின் வருங்கால சந்ததிகள் 6 பேர் உயிர். யாருங்க பதில் சொல்ல போறா? மீண்டும் இந்த தவறு நடக்கக்கூடாதுங்க. மீண்டும் நாங்கள் இதை வச்சு அரசியல் தான் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அரசியல் பண்ணிட்டே இருங்க, மக்கள் அதுக்கு தகுந்த பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தவறு அரசாங்கம் மேலதான், பாதி தவறு அரசாங்கம் மேல, பாதி தவறு விஜய் மேல. கரெக்டான டைமுக்கு வந்திருந்தா இந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்காது. வேலைக்கு போனவங்க எல்லாம் போயிட்டு 6 மணிக்கு வந்திருப்பான், வந்தவன் எல்லாம் மீண்டும் இங்க கூட்டத்துக்கு ஏறிட்டான். இது விஜய் மேல தவறுங்க. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இல்லைன்னா விஜய், தயவு செஞ்சு அரசியலுக்கு வராதிங்க. எந்த அரசியல் கட்சிக்கும் ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்தை, அவங்க அரசியல் கட்சி ஓபன் பண்றாங்க, அரசியல் கட்சி நடத்துறாங்கன்னா அவங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். உங்களுக்கும் இல்லை, உங்க கீழே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இல்லை.
உங்களை எப்படி கொண்டு வந்து கூப்பிட்டு போறதுன்னு சொல்லி உங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு கேள்விங்களா? எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ரோட்ல இறங்கி மக்கள் மத்தியில் நடந்து கூப்பிட்டு வர்றதுதான் அரசியல்வாதியோட ஆகு. இத்தனை வருடம் இத்தனை அரசியல்வாதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து பார்த்ததே இல்லைங்க. உங்களுடைய மாநாட்டில் தான் நடந்திருக்கு, உங்களுடைய அதாவது பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்கு. இது உங்களுடைய தவறும் சிலது இருக்கு. நீங்களும் கொஞ்சம் திருத்திக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண கத்துக்குங்க. தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி எதுக்குங்க அரசியல் கட்சி ஓப்பன் பண்றீங்க சொல்லுங்க? தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி எதுக்கு அரசியல் கட்சி ஓப்பன் பண்றீங்க? தொண்டர்களுக்கு வழிமுறை கொடுங்க. மாட்ட செயலரை கூப்பிடுங்க. 10,000 பேர் கூடுவாயா, நம்மளால ஒரு 4,000 பேர்த்த இதுக்கு போலீஸ்காரங்களுக்கு கூட சப்போர்ட்டுக்கு அனுப்பியா, அவங்க சொல்றதை வச்சு இவங்களை நடந்துக்க சொல்லியா, ஒரு 4,000 பேர் கொடுங்க. 10,000 பேர் கூடுற இடத்துல 4,000 பேர் உங்களால் இருந்தானா 14,000 பேர் ஆச்சுங்க. 14,000 பேர் சேர்ந்து அந்த இடத்துல அந்த 4,000 பேர் சேர்ந்து ஒரு 1000 போலீஸ் இருக்காங்க, இவங்க 4,000 பேர் சேர்ந்து 5,000 பேர் ஆச்சு. 10,000 பேர்த்த கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸிங்க. 10,000 பேர் இல்ல, 50,000 பேர்த்த கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இறங்க மாட்டேங்கிறீங்க? நான் வருவேன், பேசுவேன், நான் போயிட்டே இருப்பேன். ஸ்பாட்டை மட்டும் என் கட்சிக்காரன் போய் ஸ்பாட்டை மட்டும் வாங்கிக்குவான், நான் வருவேன், பேசுவேன், போயிட்டே இருப்பேங்கிற ஒரு மனநிலையில் இருக்காதீங்க. வரக்கூடிய பொதுக்கூட்டங்களை தயவு செஞ்சு இதுக்குன்னு பாடி கார்ட்ஸை நியமிங்க. செக்யூரிட்டிக்குன்னு தனி டீம் போடுங்க. எல்லா கட்சியிலையும் போடுறாங்களே, உங்களால ஏன் போட முடியல? அப்போ உங்ககிட்ட ஆர்கனைசேஷனே இல்லைங்க. வெறும் கட்சியை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆர்கனைசேஷனே இல்லை. மக்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. தண்ணி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், இதெல்லாம் எல்லா கட்சிக்காரன் தான் பண்றாங்க. கையில காசு கூட கொடுக்குறாங்க மித்த கட்சிக்காரன், நீங்க கொடுக்கறது இல்ல. அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. தயவு செஞ்சு அடுத்த முறை பொதுக்கூட்டத்தில் தயவு செஞ்சு போலீஸோட ஒத்துழைப்பு முழுமையா நீங்க கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. 100% கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்காரர் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு மீறி போனா அவங்க எல்லா பக்கமும் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குங்க. உங்களை ஒருத்தரை மட்டும் பாக்குறது அவங்க வேலையும் கிடையாது. அவங்கள சொல்லி குறையில்லை, உங்களை மட்டும் பாக்குறது அவங்க வேலை கிடையாது. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, அலுவலக வேலைகள் இருக்கு. அவங்க அதையும் பார்க்கணும். அதை பார்க்கறது போகதான் மித்த நேரம் இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணும். அப்படிங்கும் போது அவங்க ஒரு நாளை ஒரு 2,000 போலீஸ் 3,000 போலீஸ் தான் ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்கனால ஒரு 1000 போலீஸ் தான் 1000 பெட்டாலியன் தான் 1000 பேர்த்த தான் அனுப்ப முடியும். பேலன்ஸ் நம்ம ஆளுங்க தான், நம்ம கட்சிக்காரங்க தான் பேலன்ஸ் போட்டு அவங்க கூட போயிட்டு அவங்க கூட பேசி, சார் இந்த மாதிரி நாங்க 1000 பேர் இருக்கோம், நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு 500 பேர் இருக்கீங்க, நாங்க 1000 பேர் இருக்கோம், என்ன பண்ணலாம் சார், இத்தனை பேர் கூடுவான் சார், எங்க ஆளுங்க இத்தனை பேர் இருக்காங்க சார், இவங்க ஹெட்டு சார், இந்த டீமை பிரிங்க சார், இந்த டீம் இவங்க வச்சுக்குவாங்க சார், என்னென்ன பண்ணலாம் சார் கேளுங்க. அழகா அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் முடியும். அரசாங்கமும் மிகப்பெரிய தவறு பண்ணிருச்சு, அதை திருத்தறதுக்கு நீ வழி இல்லை. ஏன்னா 40 உயிர் போயிருச்சு. இனி இதை வைத்து தேவையில்லாத டிபேட் நடத்தி அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீ போனதுக்கு என்ன பண்ணலாம், நீ வரப்போறதுக்கு என்ன பண்ணலாம், அதுதாங்க முடிவு. பாவம் 40 பேர் 40 குடும்பம் மொத்தமா சரிஞ்சிருச்சுங்க. நன்றி, வணக்கம். ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.